சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் மசாலா மூவிஸ் வரதில்லை, கமர்ஷியல் மூவிஸ் எடுக்கிறதே இல்லை, என்டர்டைன் மூவிஸ்லாம் என்ன ஆச்சு, அந்த டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, கோலிவுட்டுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு நம்ம படத்துக்கு முன்னாடி போடுற ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கேள்வி குற்றச்சாட்டும் வருது. ஆந்திராவை பாருங்கள், தெலுங்கானாவை பாருங்கள், கர்நாடகாவை பாருங்கள், 1000 கோடி 2000 கோடி இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாலும் கோலிவுட்டில் இருக்கிற சில டேரக்டர்ஸ் கோலிவுட்டில் கலை என்ன பண்ணும், படைப்பு என்ன பண்ணும், அது மூலிமா அரசியலையும் மற்ற விஷயங்களையும் மக்கள்கிட்ட எப்படி ஒன்று போய் சேர்க்கலாம், அதான் எங்கள் படம் மூலிமா நாங்கள் செஞ்சே தீர்வோன்ற ஒரு விடாப்படியான பிடிப்பு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்களை மிக முக்கியமான ஒரு இயக்குனர்னு நான் நினைக்கிறது வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அவர்களோட விடுதலை பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், ஏகப்பட்ட அதுலேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும் ஒருவேளை அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிறது மிக முக்கியமான விஷயம் பார்ட் 3 கிடையாது, பார்ட் 2 இந்த படம் முடிவடையுது. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம், என்ன ஒர்க் ஆகல, இதெல்லாம் தான் நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்த போச்சு. ஸோ விடுதலை பார்ட் 2 இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட் 1 பார்க்கணும். பார்ட் 2 பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளில் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ பார்ட் 1ல வாத்தியார் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கண்டினியூட்டியோட தான் அந்த படம் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாத்தியார் யார், அவர் ஒரு வாத்தியாராக இருந்துட்டு இதுக்குள்ளே எப்படி வந்தார், ஸோ அவர் பெருமாளா கருப்பனா எப்படி மாறினார், அவரோட முடிவு என்ன ஆகுது, அவரை சார்ந்து அவரை கைது செய்யறதுக்கு மிக முக்கியமாக பங்கு வகிச்ச சூரியோட வாழ்க்கை எப்படி போகுது, இது எல்லாம் தான் இந்த படம் பேசியிருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய அரசியல் பேசியிருக்கு, நிறைய மக்களோட வாழ்வாதாரத்தை பேசியிருக்கு, நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. அது நம்மளை பார்த்துமே கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த படம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல எனக்கு என்ன இந்த படத்துல பிடிச்சிருந்தது, என்னென்ன பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்றத பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சுலாம். ஸோ முதல்ல பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா நான் பார்க்குறது இந்த படத்தோட வசனங்கள். பொதுவாக இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமாஸ்ல வந்துட்டு வசனங்கள் மிக முக்கிய பங்காற்றும். ஏன்னா நீங்க ஒரு அரசியல் சார்ந்து படம் எடுக்க போறீங்கன்னா உங்களை நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலாக உங்க படத்திலேயே வசனங்களா வச்சாதான் அந்த கேள்வி குறையும். மக்களுக்கு நீங்க எதனால இந்த படம் எடுத்தீங்க, எதுக்காக கேள்வி கேட்குறீங்கன்றது ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதுல மிக முக்கியம் வசனம். அதே மாதிரி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் நிறைய இடங்கள் பேச்சு வழக்கில் தான் இருக்கும், பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பேச்சு வழக்கு நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கணும், நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்கணும். அந்த சுவாரஸ்யமும் நம்மளுக்குள்ள அந்த உத்வேகம் எப்படி வரும்னா இந்த படத்தோட வசனங்கள் மூலியமா தான் வரும். ஸோ வசனங்கள் மிக முக்கியம் அப்படின்றத இந்த படம் திருப்பியுமே நிரூபிச்சிருக்கு. நிறைய வசனங்கள் பொட்டுல அறிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்குன்னே சொல்லலாம். இது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய வருஷங்கள் நம்மளோட முன்னோர்கள் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களா பண்ண தப்புகள், அவங்க பண்ண அடிமைத்தனத்தெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இந்த படத்துல வசனங்களுமே இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் வரைக்குமே அது கேள்வி கேட்டுக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில படத்தோட வசனங்கள் சீரியஸா மிக முக்கியமான ஒரு பங்காற்றிருக்குன்னே சொல்லணும். ரெண்டாவது இந்த படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்துல வர கதாபாத்திரங்கள். அதுல முதல்ல விஜய் சேதுபதி. ஏன்னா போன படத்துல ஒரு மிக பெருசா பார்ட் கிடையாது, அதுல சூரி தான் முழுக்க சூரியன் பார்வையில தான் அந்த படம்னே சொல்லலாம். இந்த படம் விஜய் சேதுபதியின் பார்வையில இந்த படம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு வாத்தியாரா அறிமுகமாகிற, பெருமாள் வாத்தியாரா அறிமுகமாகிற விஜய் சேதுபதி எப்படி வந்து கற்பனா மாறாரு, எப்படி திருப்பி பெருமாள் வராரு அப்படின்ற ஒரு கதைக்களம் தான் இந்த படம். அது வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. முதல்ல அவரோட அறிமுகம் வந்து ஒரு வாத்தியாரா, ஒரு அப்பாவி வாத்தியாரா, சட்டத்தின் மூலியமா எல்லாரும் ஜனநாயகம் கொடுக்கலாம் நம்புற ஒரு அப்பா வாத்தியாரா ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் இன்டர்வல்ல ஒரு கோபமான ஒரு போராளியா மாறி கிளைமேக்ஸ்ல அது வாத்தியாரா எப்படி முடிகிறாருன்றது தான் இந்த படம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்மளால சேதுபதி அவர்களை விட்டு நம்மளால கண்ணை வந்து எடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் அவரோட நடிப்பு. மிக முக்கியமாக இன்டர்வல்லையும் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மஞ்சு வாரியர் அவர்களோட சேர்ந்து நடிக்கிறப்போ அந்த காதல் காட்சிகளுமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து மஞ்சு வாரியர் நிறைய இந்த படம் வந்து ஒரு விஜய் சேதுபதி இடங்களை நிறைய இடங்கள்ல அவங்க வருவாங்க. ஸோ அதை அவங்களோட பங்குமே மிக சிறப்பாக இருந்தது. அவங்க கொடுத்த ரோல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கேமியோ பண்ண அனுராக் கஷ்யப்பா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும். கிஷோர்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கே குரு மாதிரி நடிச்ச இடங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அனுராக்கு சின்ன ரோல் தான் அதே படத்தில் அந்த மாதிரி அதையுமே நல்லா பண்ணியிருந்தார். அதை தாண்டி கௌதம் வாசுதேவ் மேனன், ராஜீவ் மேனன், சேத்தன், அப்புறம் அந்த அந்த காவல்துறை அதிகாரிகளாக வர மற்றவர்கள் எல்லாருமே அவங்களோட பங்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் நல்லா குறை சொல்லவே முடியாது. ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க, ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஸோ கேரக்டரைசேஷன் வரும்போதும் போன படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நல்லா இருந்தது. மூணாவது இந்த படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே. போன படத்தில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப குறையா இருந்தது. கொஞ்சம் ரொம்ப லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போர் அடிக்கவே ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா திரும்ப ஒரே விஷயத்த கடந்து போகிற மாதிரி இருந்தது. பட் இந்த படத்தில் மிக ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸே வந்து பயங்கரமாக இருக்கும். மிக முக்கியமாக கென் கருணாஸ் அவர் வந்துட்டு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிச்ச அடுத்த ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் நம்மளுக்கு வந்துட்டு சீட் மூலியில் உட்கார வச்சது அவரோட நடிப்பு தான். அசுரன்ல தனுஷை பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் உண்மையிலேயே அந்த கேரக்டர் மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். பட்டை கிளப்பியிருக்காரு கென் கருணாஸ். ஸோ அவரை வச்சுதான் அந்த படம் ஆரம்பிக்கும். ஒரு வாத்தியாரா இருக்கிறவரு பெருமாளாவும் கற்பனாவும் மாறதுக்கான மிக முக்கிய கதாபாத்திரம் அதுதான். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே அவரோட கேரக்டரைசேஷனே முக்கியமான ஒரு
ஸோ அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே நம்மளுக்கு லேக் அடிக்கல, போர் அடிக்கல. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பயங்கரமாக இருந்தது. இன்டர்வியூலேருந்து வர அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லையுமே வந்துட்டு அந்த ஷூட் அவுட் சீன் ஒன்று ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் அந்த படம் கொஞ்சம் எனக்கு என்னமோ தொய்வான மாதிரி ஃபீல் இருந்ததே தவிர அது வரைக்குமே நம்மளை வந்துட்டு என்கேஜிங்காக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேவே மேம் சிறப்பாக இருந்தது. அப்புறம் நம்ம ராஜா அவர்களின் இசை இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது சிறப்பாக பண்ணியிருக்காரு. பாடல்கள் ரொம்பவே மென்மையாக, அவரோட பழைய பாடல்களோட சாயலில் இருந்தால் கூட ரொம்பவே மென்மையாக, ரொம்ப காதிகதமாக இருந்தது. அதே மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த இடத்துல நம்மளுக்கு கூஸ்பம்ஸ் கொடுக்கணுமோ, எந்த இடத்துல நம்மளுக்கு எமோஷனல் ஆகணுமோ அதை இசை பண்ணியிருக்குன்னே சொல்லணும். அவர் இந்த வயசுலையுமே பட்டையை கிளப்புறாரு. அது உண்மைதான், ராஜா தான். அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபைட்ஸிங்காக இருக்கட்டும், ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்களோட உழைப்பு வந்து தெரியுது. ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அதோட பலன் எல்லாமே இந்த படம் பார்க்குறப்போ நம்மளால உணர முடியுதுன்னே சொல்லணும். ஒரு சில இடங்களில் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு சில இடங்களில் இந்த படத்தோட இந்த படங்கள் சார்ந்து இருக்கிற உண்மையான விஷயத்தையும் நம்ம கண்பாடி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லணும். சிறப்பு. ஸோ இது எல்லாமே எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ பாசிட்டிவ். நெகட்டிவ்ன்றது இந்த படத்தில் நான் ஒரு சில இடங்களில் வந்துட்டு இதுக்கான முடிவு இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் டிசைட் பண்ணணும்னு ஒரு சில இடங்கள்ல ஃபோர்ஸபிளா சொல்ற விஷயம் எனக்கு ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகல. அதை கொஞ்சம் மாத்திருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல தூங்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் அதை வந்து ஒரு எண்டு கொடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸுமே அந்த இடத்துல தூங்குற மாதிரி ஃபினிஷ் பண்ணது எனக்கு என்னமோ ஒர்க் ஆகல. அவங்க வந்து ஒரு விட்டுட்டு வந்தது எப்படி வேணாலும் முடியலாம், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த ஒரு படம்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். அது அந்த இடத்துல தூங்காம இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் மாத்திருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷூட் அவுட் சீனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி நிறையவே பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான காரணம் இந்த படம் பார்க்குறப்போ புரிஞ்சாலுமே அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ இது இந்த கட் பண்ணிருக்கலான்றதுல வந்து இந்த டைமிங்குமே வருது. 2 மணி நேரம் 50 நிமிஷம். இப்பெல்லாம் 3 மணி நேரம் படம், 2.5 மணி நேரம் படமே வந்துட்டு, அதாவது 2 மணி நேரம் 35 நிமிஷம்னாலே மக்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே படம் எதிர்பார்க்குற காலத்துலையும் 3 மணி நேரம் கொண்டு போகிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒர்க் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2.5 மணி நேரம் படம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம்னா மக்கள் அதுக்கு ட்ரை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது வரையும் ஒரு நார்மல் வார்ம் வந்தால் கூட, வரும்போது வந்து நல்லா ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட போக தயாராக இருக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் படம் வரும்போது நல்லாவே இருந்தால் கூட அது போக யோசிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் நம்ம அந்த படத்துக்கு செலவு பண்ணுமா அப்படின்றது. ஸோ அதுவுமே வந்து இனிமேல் அதை கணக்கில் வச்சுட்டு படம் எடுத்தாலும் பெட்டர். என்ன சொல்ல வரீங்களோ அது இனிமேல் நீங்கள் ஷார்ட்டாக சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுவே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். பட் ஓவராலாக இந்த படம் வந்துட்டு என்ன சொல்ல வந்ததோ, என்ன கருத்தியல் பேச வந்ததோ அது ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கு. அதாவது இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் இது மாதிரி வந்திருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவங்களுக்கான நீதியை, அவங்களுக்கான அதிகாரத்தை, அவங்களுக்கான உரிமையை இந்த படம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு பேசணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சு பேசியிருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வாழ்வியல், அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்வுரிமை எப்படிலாம் பறிக்கப்பட்டுச்சு, அதுலேருந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க, அவங்க வன்முறை ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன, அது எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட செயல் திட்டம் எப்படி மாறிச்சு, அதையும் இந்த அதிகாரமும் இந்த அரசியலும் அது எப்படி மாற்றிருக்கு, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கு, அவங்க சொன்ன அரசியல் என்னன்றது தான் நம்மளுக்கு தெரியணும். அவங்க சொல்றது செய்தியை வச்சு தான் நம்ம நம்பணும். இது வரைக்கும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இதை வந்து இப்படிதான் கொண்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா அது அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நார்மலா போராட்ட காலத்துல நிக்கிறவனையுமே தீவிரவாதியா முத்திர குத்தலாம், அதையுமே மக்கள் வந்து அந்த செய்தியை தகவலை தான் செய்தியா பாக்குறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் இங்க பேசியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த படம் வந்துட்டு இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எல்லாருக்குமான படமா தான் இதை எடுத்திருக்காரு. ஆனா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா, எல்லாருக்கிட்டையும் போய் சேருமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த எல்லாருக்குமான அந்த வட்டத்துக்குள்ளதான் இங்க நிறைய பேருக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களும் இருக்காங்க, அந்த அநீதியை இழைச்சவங்களும் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறப்போ வலிச்சவனுக்கு அந்த வழி புரியும், வழி கொடுத்தவனுக்கு அந்த வழி புரியுமான்றது கேள்விக்குறிதான். ஸோ வெற்றிமாறன் பேசியிருக்கிற அரசியல், பேசியிருக்கிற விஷயம் எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய பேருக்கு சாட்டடியாக இருந்தாலும் அது எவ்வளோ பேருக்கு வலிக்கும் அவங்க உணர்வாங்கன்றது கேள்விக்குறிதான். ஸோ ஓவரால் இந்த படம் என்ன எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸைட் பண்ணிச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். தாராளமாக விடுதலை 1 பிடிச்சவங்க தாராளமாக விடுதலை 2 போங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஒரு சோஷியல் ட்ராமா, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இன்னும் விறுவிறுப்பாக பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக விடுதலை 2 உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்தவரை வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு வந்து சந்திக்கிறேன். விஜய் காதகன்.